மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன், இவங்க ரெண்டு பேரும் அப்படி பாடல் ஒன்றாய் இணைஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு காவியம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிதடி சண்டை வராத நாளே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் இணக்கமா உட்கார்ந்து பாட்டு எழுதுனதா வரலாறே கிடையாது. அதுலயும் கண்ணதாசன் விஸ்வநாதனை ரொம்ப சீண்டுவாரு. விஸ்வநாதன் கண்ணதாசனை ரொம்ப மரியாதையா கூப்பிடுவாரு. கண்ணதாசன் மடையா சொல்றத கேள்ற, உனக்குலாம் எங்கடா புரிய போகுது அப்படித்தான் சொல்லுவாரு. அதையெல்லாம் விஸ்வநாதன் பெருந்தன்மையா ஏத்துக்குவாரு. ஏன்னா கண்ணதாசன் தன் மீது வைத்திருக்கும் பாசம் அவருக்கு தெரியும். ஆனால் சமயத்தில் விஸ்வநாதனும் கண்ணதாசனை வேற மாதிரிலாம் பேசுவாரு. கண்ணதாசன் விழுந்து விழுந்து சிரிப்பாராம். இவர்கள் இருவரும் இசைக்கோர்ப்பு பணியில் ஈடுபடும் போது, பாடலை கொடுக்கும் போது, இவர்கள் இருவருக்கு இடையே நடக்கின்ற அந்த சண்டை சச்சரவின் வாயிலாக கடைசியில் ஒரு பாடல் உருவாகிறது பார்த்தீர்களா? அந்த ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காவியம்.